தாங்க சம்பந்தி நம்ம குலதெய்வம். ஓ சரிங்க சரிங்க சம்பந்தி, நல்லா இருக்குங்க பாக்குறதுக்குமே இயற்கையா. ஆமாங்க சம்பந்தி, இங்கேயும் நமக்கு சொத்து பத்தெல்லாம் கிடக்குதுங்க. ஆனா எங்க நம்ம இங்கிட்ட எல்லாம் வர்றது இல்ல போறது இல்ல. ஏதோ என்ன விசேஷம்னு ஒன்னா வருவோம், அதுக்கு மட்டும் புழங்கிக்கிறதுங்க. ஓ சரிங்க சரிங்க. ஏக்கா பசி வேற வந்துருச்சுக்கா, சாப்பாடு எதுவும் ஆக்குறதுக்கு எங்கக்கா? எங்க எல்லாம் பசிக்குதுன்றாங்க, என்ன சொல்றீங்க? மடி அதெல்லாம் நீங்க கவலையப்படாதீங்க. சாப்பாட்டுக்கெல்லாம் நம்ம வர்றதுக்கு முன்னாடியே செஞ்சு ரெடியா இருக்கணும்னு சொல்லிட்டேன். நான் கொஞ்ச நேரத்துல எடுத்து வச்சிருவாங்க சரிங்களா? நீங்க போய் கை கால் முகம்லாம் கழுவிட்டு அப்படியே கோவில சுத்தி பாருங்க, சாப்பிட்டுட்டு பூஜையை ஆரம்பிச்சிடலாம். ஏடி எங்க வந்தாலும் சோறு சோறுன்னு தான் இருப்பியா? அப்புறமேட்டுக்கு சாப்பிட்டுக்கிறது சாமியை கும்பிட்டு. அட இல்லடி, கோயிலுக்கு போயிட்டு நேரங்காலமா வந்துருவோம்னு நினைச்சிட்டு நானும் சாப்பிடவும் இல்லை. சாப்பிட்டு வேலையை பார்ப்போன்னு பார்த்தா நமக்கு தலை சுத்திரமா இருக்கு, அதனால தான். ஏம்மா அதனால என்ன, சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டே வேலையை பார்க்கலாம். வாங்க எல்லாம் உள்ள வாங்க. சமதியம்மா சமதி, எல்லாம் வாங்க அக்கா வாங்க. வாடி, அங்கிட்ட ஆத்தங்கரை எல்லாம் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியே சுத்தி பார்த்துட்டு கை கால் மொத்தம் கழுவிட்டு ஒரு சாப்பாடு சாப்பிடுவோம் வா. பிள்ளைங்களெல்லாம் விட்டுவிட்டு நம்ம மட்டும் வந்துட்டோம். பாவம் அதுங்க என்ன பண்ணுதுங்களோ. ஏண்டி அதுங்க இருந்துச்சுன்னா நம்ம ரெண்டு பேரும் மனசு விட்டு ஏதாவது கொஞ்ச நேரம் பேச முடியும். ரெண்டும் வாயினா வாய், ஊறுப்பட்ட வாய். அதனால அந்த ஆளுக்கிட்டே இருக்கட்டும் தான் விட்டு வந்தேன். எப்பயும் நம்ம தானே மேய்க்கிறோம், ஒரு நாளைக்காவது அந்த ஆள் வீட்டுல இருந்து மேய்க்கட்டும், அப்பதான் நம்ம அருமை என்னன்னு தெரியும். ஏன் நின்றுட்டு இருக்கீங்க? வாங்க. வான வான போங்க. ஆளாளுக்கு கிளம்பிட்டாங்க ஒவ்வொருத்தரா. எனக்கு தான் பயமா இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல. பாத்தீங்களா, இந்த ஊர்ல இவங்களுக்குன்னு அவ்வளவு பெரிய மரியாதை இருக்கு. அம்புட்டு சொத்து பத்து இருக்குது. இப்படியாப்பட்ட வரனை தானே அமைச்சு வச்சிருக்கேன் உன் பையனுக்கு. இன்னும் பெரிய இவ மாதிரி பேசிக்கிட்டு இருந்த, உன்னால முடியுமா இப்படிப்பட்ட வரன் அமைக்கிறதுக்கு? ஆமா ஆமா, காசு பணம் காசு பணம், கம்முன்னு இருங்க. நீ வாடா உள்ள. யாரு நீ வந்திருக்க இருக்க போனன்ற எந்த தடமும் தெரியக்கூடாது. அப்படியே நீ பாட்டுக்கு போயிடுற. அதை விட்டுப்புட்டு ஏதாவது இங்க பண்ணிக்கிட்டு இருந்த அவ்வளவுதான். சார் நான் ஒண்ணுமே பண்ணல சார். பண்ணாத வரைக்கும் நல்லது. என் பையன் இதுவும் உன் பின்னாடி சுத்திட்டு இருந்தான்னு வச்சுக்க, கண்ணத்திலே 4 அப்பு விட்டு அவனை அப்படியே துரத்தி விடுற, அவ்வளவுதான். இதெல்லாம் இங்க என்ன நடக்குது? இவருக்கு எதுக்கு போயிட்டு வித்யாவை திட்டுறாரு? வித்யா வித்யா, உன் காதலே நான் கூப்பிடுறது விழுகாதுன்னு எனக்கு தெரியும். ஒரு நிமிஷம் வித்யா, உங்ககிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். என்ன இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் மட்டும் தானே செவனேன்னு ஒரு பக்கம் நிக்கிறேன், என்னை டார்ச்சர் பண்ணிட்டே தான் இருப்பீங்களா? இங்க பாரு, நான் ஒன்னும் உன்னை டார்ச்சர் பண்ணல. நீ தான் மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே வச்சு உன்னை வச்சுட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. இப்ப எதுக்கு எங்க அப்பா உன்னை திட்டிட்டு போறாரு? அது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியாதோ? எதுக்கு உன்னை திட்டுறாருன்னு கேட்டேன். சொல்ல முடியாது. நீ தான் என்னை விரும்பலன்னு சொல்லிட்ட, அவர்கிட்ட ஓப்பனா சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு உன்னை திட்டுறாருன்னா அப்ப நீ என்ன விரும்புறதா தானே அர்த்தம்? இல்லையே, நான் எதுக்கு உங்களை விரும்புறேன்? எனக்கு வேற வேலை இல்லை பாருங்க. எனக்கெல்லாம் அந்த எண்ணமே இல்லை. அப்படியே இருந்தா என் கண்ணை பார்த்து சொல்லு, அதை விட்டுட்டு தேவையில்லாம பண்ணாத. நான் உங்களை விரும்பல, தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. இங்க பாரு வித்யா, என்னதான் பிரச்சனை? நான் விரும்பலன்னு சொல்லிட்டேன்ல. நீ தான் விரும்பல, அப்புறம் எதுக்கு அழுகுற? அப்புறம் எதுக்கு நீ அழுகுறன்னு கேட்டேன். என் தலையாளு தானே நான் அழுகுறேன், தயவு செஞ்சு போங்க. அடியே, எத்தனை தடவை நான் உன்ட்டு சொல்லிட்டே இருக்கேன். உன் மனசுல நான் இருந்த சொல்லு, உனக்காக நான் ஸ்டாண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு தானே இருந்தேன். ஆனா நீ ஒரு வார்த்தை கூட சொல்லல, கண்ணீரால மட்டும் சொல்றிய போ. ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் ஒன்னும் உங்களை விரும்பல. வித்யா, என்கிட்ட விளையாடாத சொல்லிட்டேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். உன்னை ஏதோ ஒண்ணு தடுக்குதுன்னு நான் நினைச்சேன். அது எங்க அப்பா தானே? சொல்லு, எங்க அப்பா உன்னை மிரட்டுறாரு தானே? சொல்லு வித்யா. வித்யா, உண்மையும் சொல்லு. என்ன சொல்றீங்க? எதை சொல்றீங்க? எங்க அப்பா எதுக்கு உன்னை மிரட்டுறாரு? சொல்லு வித்யா. எதை சொல்றீங்க? இத்தனை நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் வேண்டாம்னு வெறுத்து ஒதுக்கினேன். ஆனா எப்படி என் மனசுக்குள்ள வந்தீங்கன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு என் மனசு முழுக்க நீங்க இருக்கீங்க. ஆனா என் மனசு மறுபடியும் எந்த காயத்தையும் அப்பா அம்மாவுக்கு கொடுத்துடக்கூடாதுன்னு தோணுது. அதே சமயம் நீங்க எனக்காக வந்து பேசினப்போ அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா ஒரு விஷயம், உங்க அப்பாவுக்கு என்ன பத்தி நல்லாவே தெரியும். இப்ப கூட அவரு என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாரு. அதனாலதான் நான் ஒதுங்கி போயிட்டு இருக்கேன். ஆனா கையல் தான் இதெல்லாம் எதையுமே புரிஞ்சுக்காம வாவான்னு கூட்டிட்டு வந்துட்டா. ஆனா இப்ப இதெல்லாம் திட்டுறாரு. நான் தான் நீங்களும் கையலும் நல்லா இருக்கணும்னு ஒதுங்கி போறேன். ஆனா அதை அவர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. ஏய், இத முதல்ல சொல்லி தொலைய வேண்டியதானே? வெள்ளம் தரப்புறன்னு போனதுக்கு அப்புறம் தான் நீ சொல்லுவியா? கையல் ரொம்ப நல்ல பொண்ணு. நீங்க அந்த பொண்ணை ஏத்துக்கிட்டு அவ கூட சந்தோஷமா வாழணும். அந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நீங்க அமைச்சு கொடுக்கணும். அவளை விட கஷ்டப்பட்டவன் நீதான். என்னால என்ன பண்றதுன்னு கூட சத்தியமா தெரியல. ஏங்க நான்
பாதியில வந்தவ. எனக்காக நீங்க எதுவும் பண்ண வேணாம். நான் ஒருத்தி, என் அப்பா அம்மாவுக்கு கொடுத்த கஷ்டமே போதுங்க. நீங்க உங்க அப்பா அம்மாவுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுத்துறாதீங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்களோட ஆசைப்படி நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. அவங்க ஆசைப்படி நடந்துக்கோங்க. நான் ஒரு ராசி இல்லாதவ. நான் நினைச்சது எதுவுமே எனக்கு கிடைக்காது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்தேன்னா உங்க வாழ்க்கை ஸ்பாயில் ஆயிடும். நீங்களாவது சந்தோஷமா இருங்க. என்னை விட்டு ஒதுங்கியே இருங்க. அது உங்களுக்கு நல்லது, எனக்குமே நல்லது. மறந்தாயே மறந்தாயே பெண்ணே என்னை ஏன் மறந்தாய்? அம்மா, அவ சொன்னது கேட்டீங்களா? அவ மனசுலயே நான் அந்த அம்மா இருக்கேன். இப்படி 3 பிள்ளைங்களையும் அழ வச்சு எப்படிதான் இந்த மனுஷனுக்கு மனசு வருதுன்னே தெரியல. இவரெல்லாம் ஒரு வாத்தியார்னு போய் வெளியே சொல்லவும் முடியல. என்ன பண்றதுனே ஒண்ணும் புரியலையா ஆண்டவா? தம்பி, எப்படா வந்த? நீ சேலையில வீடு கட்டும் போதே வந்துட்டேன். ஐயோ, ஏ கோகிலா, இவன் போயிட்டான்னு நினைச்சு நகையிலேருந்து சேலையிலேருந்து எல்லாத்தையும் உடுத்திக்கிட்டு ஆடுனியே, வந்துட்டானே. வரமாட்டான்னு நினைச்சா வந்துட்டானே. இப்போ என்ன பண்ண எதையோ ஒன்று சொல்லி சமாளிப்போம். தம்பி, வாப்பா, உன்னை பார்க்கணுன்னு தான் அக்கா கிளம்பிக்கிட்டு இருந்தேன். அங்கே வர்றதுக்கு நீ ஆமாண்டா தம்பி, நீங்க இருந்து போனவனையுமே மனசு கேட்கலடா. அதான் நீ பஸ்ஸில் ஏறி கிளம்புறதுக்குள்ள சீக்கிரம் வந்து உன்னை ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடுவோன்ட்டு வேகமா கிளம்பிக்கிட்டு இருக்கேன்டா. ஆனா எந்த சாமி புண்ணியமோ, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த கணக்கா என் தம்பி நீ வந்துட்ட. இப்பதான்டா மனசுக்கு நிறைவா ஆறுதலா இருக்கு. என் தம்பி, நீ இங்கேயே இருடா, நீ எல்லாம் கிளம்ப வேணாண்டா. போதும் ரொம்ப அளக்காத. ஏன்னா நீ வைக்கிற ஐஸ்ல நான் இது உறைஞ்சு போயிட போறேன். என்னடா தம்பி இப்படி சொல்ற? காசு இல்ல, பணம் இல்ல, கஷ்டப்படுறோம் அப்படி இப்படின்னு நான் இங்க இருந்து இங்கிட்டு போன உடனே நகையை கழுத்துல போட்டிருக்க. தம்பி, கவரிங்கடா இது, வேணும்னா கழட்டி தரேன், உரசி பாக்குறியா? இருக்கா, ரொம்ப நடிக்காத. இப்ப எதுக்கு நீ நடிச்சுக்கிட்டு திரியிற? நகையை தங்க நகை போட்டுருன்னா போட்டுக்க, அதையும் என்கிட்ட மறைக்கணும்னு நீ நினைக்கிற. அதுவும் இல்லாம காசு இல்ல, அவ்வளவு கஷ்டப்படுறேன் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு என் பொண்டாட்டிக்கு தெரியாம கூட உனக்கு காசு கொடுத்தேன். ஆனா அப்பெல்லாம் காசு இல்லைன்னா இப்ப இந்த நகை வாங்குறதுக்கு உனக்கு எங்க இருந்து இருந்துச்சு காசு? என்னடா நீ இது கவரிங்கன்னு சொன்னா கூட நம்ப மாட்டேங்கிற. இந்த உலகத்துல யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னே தெரியல. எல்லாரும் எப்படியோ இருக்காங்க. சரி, சந்தோஷம், நல்லா இரு. ஏய் தம்பி, உண்மையை சொல்றேன்டா, சத்தியமா இது கவரிங்க தான்டா. போதுங்க, உனக்கு கொடுத்த 30,000 கொடுக்க கூடாது. அதுக்கு தானே நீ நடிச்சுக்கிட்டு திரியிற எனக்கு. சரி, விடு. நான் தான் அக்கா தங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நீ அந்த மாதிரி கிடையாதுன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க்கா. என் பொண்டாட்டியே அப்பயே செருப்பால் அடிச்ச கணக்கா சொல்லுவா. அப்ப தெரியல, இப்ப தெரியுது. டேய் தம்பி, நீ என்ன நம்பல, அதான் இப்படி பேசிட்டு இருக்க. சரி தடா இந்த நகையை கழட்டி தர, நீ உரசி பாரு. இந்த உரசி பாருடா, உரசி பாரு. புடி, இந்த உரசி பாரு. அந்த அளவுக்கு உன் தம்பி கேவலமானவன் கிடையாதுக்கா, எனக்கு வேண்டாம். இல்லடா, நீ உரசி பாரு. இந்த புடி, இந்த உரசு. வேண்டான்னு சொல்லிட்டேன், கம்முன்னு இரு. இந்த உரசி பாரு. இந்த புடி, இந்த உரசி பாரு. இந்த புடி. ஷோ அக்கா, வேண்டாங்க. பாரு, நான் தங்கல்ல கவரிங்கன்னு சொல்றேன், நீ நம்ப மாட்டேங்கிற. உரசி பாருடா, உரசி பாரு. உன் பொண்டாட்டி அப்படி சொன்னதுக்கு அப்புறமா நான் இப்படியெல்லாம் மானகட்ட போயெல்லாம் இருக்க மாட்டேன்டா. இந்த ஒரு வார்த்தை என்னை சாவலாம் போல இருக்கு. அதுவும் என் கூட பிறந்த தம்பி என்ன அப்படி கேவலமா நினைச்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நான் எதுக்கு இந்த உசுரோட இருக்கணும்? வேண்டாம்பா, வேண்டாம். இந்த உசுரை இப்பயே மாச்சுக்கிறேன். நீ இப்பயே உரசி பாரு. அடி, உரசிக்கு இது பார்த்துருவானா? இப்படியெல்லாம் பேசினா உரசி பார்க்க மாட்டான். ஐயோ, தங்க நகை வேற கல்கிலேருந்து கழட்டி கொடுத்துட்டோமே. இப்போ என்ன பண்ண? உரசி பார்க்க கூடாது கடவுளே. ஆத்தா, உரச மாட்டான்னு பார்த்தா உரசிக்கிட்டு இருக்கானே. ஐயோ, தங்கன்னு கண்டுபிடிச்சா இன்னைக்கு என் சோலைய முடிச்சிருவானே. ஐயோ, இப்போ என்ன பண்ண? ஐயோ, போச்சு, அவ்வளோதான். ஏன் கோகிலா, உன் குட்டு வெளிப்பட்டு போச்சுடி. என் அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு நீ ஏன் உன் வாயால சொல்லிட்ட. இனி அவ்வளோதான். ஐயோ, போச்சு. தம்பி, ஏக்கா மன்னிச்சிருக்கா, நான் உன்னைய தப்பா நினைச்சுக்கிட்டேங்க்கா. தப்பா நினைச்சுக்கிட்டியா?
ஏன்பா? இது கவரிங்கு தான்க்கா. நான் கூட நினைச்சேன் தங்க நகையெல்லாம் வச்சுக்கிட்டு தான் எனக்கு 30,000 கொடுக்காம இப்படி பண்றியோன்னு. மன்னிச்சிருக்கா. ஐயோ என் புத்திய நானே போய் செருப்பால முட்டிக்கணும் போ. ஐயோ எப்பயுமே இதே மாதிரி தான்க்கா நான் எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிறேன். இந்தாக்கா குடிக்கா, நீ கழுத்துல போடுக்கா. பாத்தியா, அக்காவை நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட பாத்தியா? அதான்க்கா என்னை மன்னிச்சிருக்கா. உன் காலை கழுவி குடிச்சா கூட எனக்கு புத்தி வராதுக்கா. ஐயோ ஆண்டவா. அது சரி, இது நம்ம 1,00,000 ரூபாய் கொடுத்து வாங்கின தங்க நகை. இவன் உரசி பார்க்கும்போது எப்படி இது கவரிங்கா மாறும்? என்னடா இது புது ஆச்சரியமா இருக்கு. வீட்டுக்குள்ள பீரோக்குள்ள பூட்டி வச்ச நகை எப்படி கவரிங்கா மாறும்? யாரு இந்த வேலையை பார்த்தது? வந்தாச்சுங்க. நல்லா இருக்கீங்களா? வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கண்ணே. கேள்விப்பட்டேன் பொண்ணோட வாழ்க்கையில அப்படி ஒரு பிரச்சனைன்னு. ஆனா உண்மையை சொல்ல போனா எனக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போதே அந்த பையனையும் அவங்க அம்மாவையும் ஒரு மாதிரி சரியா தோணல மனசுக்கு. அதே மாதிரி நடந்து போச்சு. என்னன்னே பண்றது? நம்ம எடுக்கிற முடிவு எல்லாமே சரியா இருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. அதுவும் கடவுளா போட்டு போடுற முடிச்சு நம்ம என்னத்த சொல்றது? சரி விடியா அதெல்லாம் இனி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம கற்பனைட்ட வந்துட்டோம்ல, இனி எல்லாம் நல்லபடியா நடக்கும். அதுக்காக தான் வந்திருக்கேன். கருப்பேன் உத்தரவு கொடுத்தா அதுக்கப்புறம் வேற என்ன வேணும்? இதை நிச்சயம் வேற நடந்து முடிஞ்சிருச்சுங்க. முதல்ல கற்பனைட்ட வாக்கு கேட்காம போய் நீ வாடி இஷ்டத்துக்கு பண்ணி அது அப்படியே ஆகி போச்சு. மறுபடியும் நீ இதே வேலையை பண்ண எப்படி? ஐயோ முதல்ல மாதிரிலாம் நடக்காதுங்கண்ணே. ஏன்னா இந்த தடவை இவங்க குடும்பம் பத்தியெல்லாம் எனக்கு தெரியும். நல்லவங்க. அதுவும் இல்லாம வாத்தியார் குடும்பம் எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்களும் கூட. அது அவரு அதனால சரின்னு விட்டுருக்கேன். பாப்போம் எப்படின்னு. சரி விடுப்பா, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரியா? இந்த சாப்பாடுலாம் ஆயிடுச்சு, வந்தவங்களை எல்லாம் உட்கார சொல்லி பரிமாறிடுவோம். சரிங்கண்ணே. இந்தா கூட்டிட்டு வரேன். பாவம் நல்ல மனுஷன். உள்ள நல்ல வாழ்க்கை அமையணும்னு சொல்லிட்டு பாடா படுறான். நல்லபடியா அமைஞ்சா சந்தோஷம் தான். நீ உன் மருமகளை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போ. அங்கேயே என்ன ஏதுன்னு புட்டு வச்சிருவாங்க. என்ன அடி சொல்ற? அப்படியா? ஆமா சரி முன்னே சொல்லிட்டியே, அது போதும். என்ன ஏதுன்னு நான் பாத்துக்கிறேன் மீதி. சரி மருமகளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போவோம். என்ன ஏதுன்னு மொத்த டீட்டெயிலையும் வாங்கிடுவான். அது போதுமே. எனக்கு எப்படியும் பேராண்டி தான் பிறக்கணும். அவன் தான் பிறப்பான். அவன் தான் பிறந்த